உட்காந்துருக்கீங்க? இந்த பழத்தை கட் பண்ணி எப்போ வச்சேன்? எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. அக்கா, எவ்வளோக்கா சாப்பிட்றது? ஒரு பழம் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க. அதில் பாருங்கள், மீதி 4 பீஸ் தான் மிச்சம் வச்சுருக்கோம். மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கோங்க்கா. போதும்க்கா, முடியல. எல்லாம் சின்ன பிள்ளைங்க தானே, எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா என்ன ஆயிடுவீங்க? மாப்பிள்ள, எடுத்து சாப்பிடுப்பா. ஐயோ அக்கா, என்னாலலாம் முடியாதுப்பா. என்ன ஆள விட்டுருங்க. அப்புறம் மாமா, எப்படி இருக்கீங்க? வேலைலாம் எப்படி போகுது? பரவாயில்லடா அர்ஜுன், ஏதோ போயிட்டு இருக்கு. என்னாச்சு மாமா இப்படி சொல்றீங்க? அது ஒன்றும் இல்லை அர்ஜுன். டிரான்ஸ்ஃபர் கேட்டால் தான் கொடுக்க மாட்டேன்றாங்கல்ல. அது ஒரு சின்ன வருத்தம், அவ்வளோதான். கவலைப்படாதீங்கண்ணா, சீக்கிரமாகவே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும். அப்புறம் என்ன, எங்கள் அண்ணி கூட வந்து ஜாலியாக இருக்க போகிறீங்க. ஏய், என்னடி சைடு கேப்பில் என்ன ஓட்டிகிட்டு இருக்கேன்? என்ன அண்ணி, உண்மையை தானே சொன்னேன். அடுத்து முகிலுக்கு தம்பியோ தங்கச்சியோ ரெடி பண்ண வேண்டாம்? என்னது அனு? முகிலுக்கே இப்போ தாண்டி 7 மாதம் ஆகுது. போதும், அவன் ஒரு 2-3 வருஷம் ஆகட்டும். அப்புறமா வேணா பார்க்கலாம். ஆஹா. என்ன அர்ஜுன், எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? உனக்கு இன்னுமே உடம்பு சரியாகலையோ? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான் மாமா. இருந்தாலும் நிறைய பேசினா இருமல் வந்துட்டே இருக்கு. அதனால தான் பேசுறத மட்டும் கேட்டுட்டு அமைதியாவே இருக்கேன் மாமா. டேய், நீ சின்ன வயசுலேருந்தே இதுக்கு ஹாஸ்பிட்டல் மட்டும் போயிடவே போயிடாத. போயிட்டு வந்தால் இந்நேரம் சரியா இருக்கும்ல. 2 நாளாக இப்படி கஷ்டப்படணும்னு என்னடா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க்கா. நார்மல் ஃபீவர் தானே. இதுக்கு போய் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு? அதான் வீட்டில் அண்ணியே எனக்கு கவனிச்சுக்கிறாங்களே. ஆஹா, அப்போ உன் பொண்டாட்டி கவனிக்கலன்னு சொல்றியோ? அக்கா, உன் வேலையை காட்டாம அமைதியா இருக்கியா? என் பொண்டாட்டி போய் என்னை கவனிக்காம இருப்பாளா சொல்லு? அண்ணி என்னதான் செஞ்சு கொடுத்தாலும் அவ தானேக்கா என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறா. பரவாயில்லடா அர்ஜுன், இப்படிதான் இருக்கணும். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள ஃபார்முலாவை கத்துக்கிட்டியேடா தம்பி. என்ன ஃபார்முலாவா? என்ன சொல்றீங்கண்ணா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது உனக்கு புரியாதுமா. இந்நேரம் அர்ஜுனுக்கு புரிஞ்சிருக்கும். ஐயோ மாமா, ஏன் மாமா? அனு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரு. உங்களை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓய், என்னடி, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், என்னை கண்டுக்கவே மாட்டேன்ற. நானா? நான் நார்மலாக தான் இருக்கேன். உங்களுக்கு அப்படி தோணுனா நான் என்ன பண்ணுறது? இருடி, உன்னை வச்சுக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். அண்ணி, நாங்களும் இங்கே தான் இருக்கோம். அனு, வர வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. முன்னாடி இருந்த எங்கள் அனு மாதிரியா இருக்க? எல்லாம் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, எல்லா பழக்கமும் வந்துருச்சு. அண்ணி சும்மா இருங்க அண்ணி. அனுவை போய் திட்டிக்கிட்டு, அவள் என்கிட்ட தான் இந்த மாதிரி உரிமையாக பேச முடியும். வேறு யார்கிட்ட அந்த மாதிரிலாம் அவள் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்க? இப்போல்லாம் தான் இவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. விடுங்க அண்ணி, சின்ன பிள்ளை இப்படி தான் இருப்பா. என்னம்மா அதை நீங்கள் சொல்கிறீங்களோ? நீங்கள் என்னமோ ரொம்ப பெரிய பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. சரி சரி, விடுங்க அண்ணி. அனு. என்னாச்சு மாமா? இல்லை அனு, தலை ரொம்ப வலிக்குது. நம்ம உள்ள போலாமா? நான் கொஞ்ச நேரம் படுத்தா நல்லா இருக்கும்னு தோணுதுமா. சரி, அப்போ நீங்கள் போகிறீங்களா? ஏய், நீயும் வாடி. எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னல. நீ வந்தா தைலம் போட்டு விடுவல்ல. வானு. சரி, வாங்க போகலாம். சரி சரி, வாங்கப்பா, எல்லாரும் உள்ள போலாம். டைம் ஆச்சு பாருங்க, சாயந்தரம் ஆயிடுச்சு. எந்திரிச்சு வாங்க. ஆம், ஐஷு, ஆ, வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கீங்க. ஆம், என்னாச்சு? ஒருவேளை என் மேலே கோவமாக இருக்கீங்களோ? சாரிங்க. ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, அதான் நீங்கள் சொன்ன டைமுக்கு வர முடியல. அதனால் எது கோவமாக இருக்கீங்களா? என்னங்க ஆச்சு? நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கீங்க. என்னன்னு சொன்னால் தானே தெரியும். அரவிந்த், நேற்று நீங்கள் என்கிட்ட சொன்னதை பற்றி நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு அது வந்து ஆம், ஐஷு, நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் சொல்லலாம். நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். எதாக இருந்தாலும் சொல்லுங்க. அது வந்து அரவிந்த்,
அதான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆம், ம் இவ இப்ப எதுக்கு சிரிக்கிறா? ஒன்றும் புரியலையே. ஒருவேளை அவளுக்கும் நம்மளை பிடிச்சிருக்குமா? ஐஷு, ஆம், அரவிந்த், அது ம், எனக்கு ஆம், சொல்லுங்க. அது வந்து எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதங்க. ஐஷு, உண்மையாவ சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ம், பிடிச்சிருக்கான்னு கேட்டால் அது எனக்கு சொல்ல தெரியல. ஆம், எனக்கு உங்களை பிடிக்கும். ஆனால் லவ் தானான்னு எனக்கு இத்தனை நாளாக தெரியலங்க. ஏன்னா இதுவரையும் எனக்கு அந்த ஃபீல் உங்ககிட்ட வந்ததில்லை. பட் நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் யாரையும் நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பேன்னு எனக்கு தோணுதுங்க. அதான் இப்போ என்னதாங்க சொல்ல வரீங்க? அதான் நான் சொல்லிட்டேன் இல்லைங்க. ம், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம். எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. நீ எதுவும் சொல்லல? பாருடா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். அது நானா சொல்லுவேன். ஐ எம் வெயிட்டிங். ஆனா ஒன்று, நீ ஐ லவ் யூன்னு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம். ஓ, அப்படியா? பார்க்கலாம். ஓய் பொண்டாட்டி, ம், சொல்லுங்க. ஓய் என்னடி, என்னை திரும்பி பார்த்து பேச மாட்டியா என்ன? அந்த பக்கமே திரும்பி நின்றுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் திரும்பி பார்க்க முடியாது. நீங்கள் போங்க. ஏன் செல்லம், என் மேல என்ன கோபம் உனக்கு? உங்களுக்கு தெரியாதா என்ன? கிளம்புங்க முதல்ல இங்கேருந்து. என்ன பண்ணுறீங்க? பார்த்தா தெரியல. உங்களை முதல்ல கை எடுங்க. முடியாதுடி, நீ என்ன திரும்பி பாரு. அதான் திரும்பி பார்த்துட்டேன்ல, கை எடுங்க. இது என்ன நம்ம ரூமில் நின்றுட்டு இருக்கோம்னு நினைப்பா? கிச்சனில் நின்றுட்டு இருக்கோம். கண்ணு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுதான் மேடம் நின்றுட்டு இருக்கேன். அதான் பார்த்தாலே தெரியுதே, எவ்வளோ ஸ்டைலாக சாஞ்சி வேற நின்றுட்டு. உங்களை இப்போ கை எடுக்க போறீங்களா இல்லையா? எடுக்க முடியாது. என்னடி பண்ணுவ? உங்களை சரி, இப்ப எதுக்கு என் மேல உனக்கு கோவம்? அது முதல்ல சொல்லு. பின்ன என்ன, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு எதுக்கு பாயாசம் ஒரு கப் ஃபுல்லாக குடிச்சிருக்கீங்க? ஏய், பாயாசத்துக்கெல்லாமாடி என்கிட்ட சண்டை போடுவ? அது எனக்கு பால் பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல அனு. அதான் அண்ணி இன்னைக்கு செஞ்சிருந்தாங்களா, அதான் எடுத்து குடிச்சிட்டேன். அதுக்கு போய் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு பாயாசம்னா பிடிக்கும்னு எனக்கு என்ன தெரியாதா என்ன? இருந்தாலும் நான் ஏன் கோவமா இருக்கேன்? அது யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை தானே? இப்படி ஸ்வீட்டாக சாப்பிட்டா எப்படி சீக்கிரமாக இருமல்லாம் சரியாகும்? காலையில் இருமல் இருந்ததுக்கும் இப்போவும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதிகமாக தான் ஆயிருக்கே தவிர குறையலை. காரணம் நீங்கள் அவ்வளோ ஸ்வீட்டாக சாப்பிட்ருக்கீங்க. ஏய் சரிடி, சாரிடி, எனக்கு ஏதோ சாப்பிடணும் போல தோணுச்சு, அதான் சாப்பிட்டேன். இதுக்கெல்லாம் போய் நீ இப்படி திட்டினா எப்படி செல்லம்? ம். என்னங்க பண்ணுறீங்க? கையிடுங்க. ஏங்க சொன்னா கேளுங்க, என்னை விடுங்க. நம்ம கிச்சனில் இருக்கோம், யாராச்சும் வந்தால் என்ன நினைப்பாங்க? இது ஒன்றும் நம்ம ரூம் இல்லை. கையிடுங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்கடி. எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க தெரியுமா? ஹாலில் அக்கா கூடயும் மாமா கூடயும் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. செம்ம பிஸி. அதான் நீ மட்டும்தான் இங்கே இருக்க. யாரும் வரமாட்டாங்க, கவலைப்படாத. சோ, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா மாமா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? கையிடுங்க. இங்கே பாருடி, நீ அமைதியாக இருந்தீன்னா கொஞ்ச நேரத்தில் நானே கிளம்பிடுவேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி திமிரா பேசிகிட்டு இருந்த, அப்புறம் பாரு விடவே மாட்டேன். சோ, எனக்கு பயமாக இருக்கு மாமா. என்ன செல்லம் பயம்? நான் தானே. சீ, போடா. തെങ്കിനിയും തെന്നലായി നിന്നരുകെ വന്നു ഞാൻ കാതിലൊരു മന്ത്രമായി കാകലികൾ മൂലവേ തത്താല് പെണ്ണേ சேலை நெய்வேன் கண்ணே நாணத்தால் ஓராடை சூடிக்கொள்வேன் நானே ஆலோலம் கிளி
ஆதிராவில் ஒரு எப்படியோ என் பொண்டாட்டி சிரிச்சிட்டாலே. ஷோ போங்க. அர்ஜுன், அனு. அச்சோ, அக்கா வந்துட்டாங்க, விடுங்க மாமா. அண்ணி வாங்க அண்ணி. என்ன அண்ணி நீங்க கிச்சனுக்கு வந்திருக்கீங்க? அர்ஜுன், அதை நான் உன்கிட்ட கேட்கணும்ப்பா. ஓ அண்ணி நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் அண்ணி. அப்படியாப்பா, தண்ணி குடிச்சிட்டியா? ஆ நான் குடிச்சிட்டேன் அண்ணி, நான் வரேன். அக்கா, அது அது வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அனு. நான் தான் தப்பான டைமில் வந்துட்டேன் போலம்மா. நான் தலை ரொம்ப வலிக்குதா, காஃபி போட்டு குடிக்கலான்னு வந்தேன். அதான். சரிம்மா, நீ என்ன பண்ணுற? அது அக்கா, நான் நான் அவருக்கு கஷாயம் வைக்கலான்னு வந்தேன்க்கா. அவர் பாருங்க, எனக்கே தெரியாமல் பால் பாயாசம் எடுத்து குடிச்சிருக்காரு. அது குடிச்சதுக்கப்புறம் இருந்து நிறைய இருமல் வந்துட்டே இருக்குக்கா. அதான் கஷாயம் வைக்கலான்னு வந்தேனா, அதான் அடுப்பில் கொதிச்சிட்டு இருந்ததுக்கா. அப்படியாம்மா, சரி, நீ வச்சு எடுத்துகிட்டு போய் கொடு, நான் வரேன். ஆ. ஷூ, என்ன நினச்சாங்களோ தெரியல, இவர் இருக்காரே. ராதிகா, வீட்ல அத்தெல்லாம் எப்படிமா இருக்காங்க? கார்த்திக் தம்பி எங்க வேலை பார்த்துட்டு இருக்காரா? ஆமாண்ணா. அத்தை வந்து அவங்க அண்ணா வீட்டுக்கு போயிருக்காங்க. நல்லா இருக்காங்கண்ணா. அவர் இவ்வளோ நேரம் எல்லாரு கூடயும் உட்காந்து பேசிட்டு தானே இருந்தார். இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது, ஏதோ முடிக்க சொல்லி. அதான் நான் கிளம்பிட்டாரு. அப்புறமா வந்து உங்ககிட்ட பேச சொல்கிறேண்ணா. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லம்மா, வேலை தான் முக்கியம். நைட் எப்படி எல்லாரும் சாப்பிட்றப்ப பார்க்க தானம்மா போகிறோம், அப்போ பார்த்துக்கலாம். சரிங்கண்ணா. ஆமாம், மாப்பிள்ளைக்கு பாயாசம் கொடுத்தியா இல்லையாடி? இல்லைம்மா, இனிமே தான் எடுத்துகிட்டு போகணும். அவருக்கும் எடுத்துகிட்டு வரலான்னு தான் பார்த்தேன், அதுக்குள்ளே அவர் ஒர்க் இருக்குன்னு கிளம்பிட்டாருமா. அதான் உங்கள் 2 பேருக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். அவருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் நான். சரி சரி, போய் மாப்பிள்ளையை கவனிப்போ. அண்ணி, முகில் தூங்கிட்டானா? கொடுங்க அண்ணி, நான் படுக்க வச்சிட்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த அத்தைக்கிட்டே அவன் இருக்கட்டும். பாரு எவ்வளோ அமைதியாக நிம்மதியாக தூங்குறான்னு. நான் அவனை பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு கார்த்திக் தம்பிக்கு பாயாசத்தை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருங்க, போங்க. ஐயோ அண்ணி, அவர் ஒர்க்குனா என்கிட்ட பேசலாம் அவருக்கு டைம் இருக்காது அண்ணி. கண்டிப்பாக வேலை தான் பார்த்துட்ருப்பாரு. பரவாயில்ல நீ கொடுங்க, உங்களுக்கு ஏன் கஷ்டம் பாவம்? பிள்ளைய பார்த்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது ராதிகா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, தம்பி வேலையை பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு கொண்டு போய் பாயாசத்தை கொடுத்துட்டு நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. எப்படி ஆயிட்ட பாரு, கொஞ்ச நேரம் கூட பகலில் தூங்குறதே இல்லை போல். நான் பையனை பார்த்துக்கிறேன், நீ போய் கொஞ்ச நேரம் நிம்மதியாக படுத்து தூங்கு போ. அவன் எந்திரிச்சானா நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், சரியா? சரிங்க அண்ணி. மாமா, ரொம்ப பிஸியாக இருக்கீங்களோ? இங்கே பாருங்களேன். இப்போ சொல்லுமா. ஒர்க்கு முடிஞ்சதா? இப்போதான் முடித்தேன். சொல்லு, என்ன கையில் ஏதோ கொண்டு வந்திருக்க மாதிரி தெரியுது? நீங்கள் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லை, உங்களுக்கு கவனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கணுமே, அதான் பாயாசம் செஞ்சு கொடுத்து விட்டுருக்காங்க அண்ணி. அடடே, லக்ஷ்மி அக்கா செஞ்ச பாயாசமா? அப்போ செம்ம டேஸ்டாக தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு புடி. ரொம்ப தான். ஏன் நாங்களாம் டேஸ்ட்டாக பாயாசம் செய்யலையா என்ன? இதோ வந்துருச்சு இல்லை பொசசிவ், அப்படி வாடி. என்ன கேட்டதுக்கு பதிலே காணோம்? ஏன் நாங்கள் செய்கிற பாயாசம்லாம் டேஸ்ட்டாக இல்லையா என்ன? அவசியம் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணுமா என்ன? ஆமாம். இரு வர. என்ன பண்ணுறீங்க? நீ தானடி செல்லம் பதில் கேட்ட, அதான் பதில் சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு என்னது இதெல்லாம்? இறக்கி விடுங்க, உங்களுக்கு ஒர்க் இருக்குல்ல, ஒர்க்கு பார்க்காம. ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் பார்த்துக்கலாம். அது இருக்குதுன்றதுக்காக என் பொண்டாட்டியை கொஞ்சாமல் இருக்க முடியுமா என்ன? ரொம்ப தான். என்னடி, அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சா நான் என்ன பண்ணுறது? நீ பேசுகிற தோரணையே சரியில்லடி, ரொம்ப தான் ஓவரா பண்ணுற. ஆமாம், முகிலங்க? உங்கள் பையன் தானே, அண்ணிக்கிட்ட இருக்கான். அவங்க மடியிலே படுத்து தூங்கிட்டான். கொடுங்க அண்ணி, நான் உள்ளே படுக்க வைக்கிறேன்னா. இல்லைம்மா, நீங்கள் 2 பேரும் உள்ளே பேசிட்டுருங்க, நான் பையனை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க, அதான். ஓ அப்படியா? அப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, விடுங்க. முடியாதுன்னு சொன்னா? அப்புறம் நான் மரியாதை இல்லாமல் எதாவது பேசிட்டா நீங்கள் வருத்தப்படக்கூடாது. எங்க பேசுங்க பார்க்கலாம். அதெல்லாம் தானாக வரணும், நீங்கள் கேட்டாலாம் வராது. சரி,
வர வச்சுட்டா போச்சு. என்ன என்ன பண்ண போறீங்க? ம் பண்றப்ப பார்த்துக்கோ. நீங்கள் பேசுகிறதே சரியில்லை. விடுங்க. தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். வேண்டாம் மாமா. குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது. நான் முடிவு காதல் தீவிரவாதி ஆயுதமானதே. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், போங்க மாமா. தூண்டி தேனை ஊட்டுகிறாய். நீயே காதல் உலகம், கவிதை என்ன மேடம்? ஆயிரம். ஓகேவா? காதல் தீவிரவாதி காலம் வருது. அதெல்லாம் அப்படிதான்டா வரும். என் அம்முக்கு இல்லாத உரிமையா சொல்லு. ம் ரொம்ப தான். ஆனால் மாமா, நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் பண்ணுற இந்த சின்ன சின்ன சேட்டையெல்லாம் நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? ஆனால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச் மாமா. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி.